ஓம் சாந்தி. ஒழுக்கத் திருவிழாவின் ஒரு தீவிரமான புரட்சி 108 நாள் அவ்யக்த முரளி ப்ராஜெக்டில் இது 13வது நாள். டோட்டலாக இந்த அவ்யக்த முரளி ப்ராஜெக்டில் 1066 அவ்யக்த முரளி படிக்க போகிறோம். 48 வருஷமாக பாபா சொன்ன அவ்யக்தவாணிலேருந்து டோட்டலாக இத்தனை அவ்யக்தவாணி இருக்குது, அதை படிக்க போகிறோம். ஸோ அதில் இந்த பிராணிக் பட்டி 108 நாள் பிராணிக் பட்டி இது ஸோ அதில் இந்த 108 நாள் பட்டி பார்த்தீங்கன்னா 22 அக்டோபரில் ஸ்டார்ட் ஆச்சு, 6 பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். மொத்தம் 108 நாள் பட்டி. அதில் டெய்லி ஒரு அவ்யக்தவாணி படிக்கிறோம். ஸோ இன்னைக்கு உள்ள அவ்யக்தவாணி டேட் 23/3/81. அவ்யக்தவாணியோட ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் இல்லை ஏர் கண்டிஷனில் போகிறதுக்கான சகஜமான சாதனம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மற்றும் ஏர் கண்டிஷனில் போகிறதுக்கான சகஜமான சாதனம். ஸோ இந்த வாணி பியூரிட்டியை பற்றி பாபா ரொம்பவே டீப்பாக இதில் பாபா சொல்கிறாரு. பாபா குழந்தைங்களோட முகத்தில் பார்க்குறாரு. எப்படி வெளி உலகத்தில் அவங்க அழகாக இருக்கிறதுக்காக நிறையா பியூட்டி சாதனங்கள் அதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பியூரிட்டியோட பியூட்டி எவ்வளோ இருக்குது அதை பாபா பார்க்குறாரு. ஒவ்வொரு விஷயமா பாபா பார்க்குறாரு. உங்கள் நெற்றியில் தூய்மை எவ்வளோ இருக்குது, கண்களில், வாயில், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சங்கல்பத்தில் எவ்வளோ பியூரிட்டி இருக்குது, இதெல்லாம் பாபா பார்க்குறாரு. இன்னும் இந்த மொழியை படிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், பாபா போன ஜென்மத்திலேருந்தும் பார்க்குறாரு எந்த அளவு தூய்மையாக இருக்கீங்க. சில ஆத்மாக்கள் போன ஜென்மத்திலேருந்தே தூய்மையாக இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பியூரிட்டிக்காக எந்த முயற்சியும் பண்ண தேவை. அவங்களுக்கு நேச்சுரலாகவே அந்த பியூரிட்டி இருக்குது. கனவுல கூட அவங்களுக்கு பியூரிட்டி இருக்குது. அந்த மாதிரி இருக்கு அவங்க. ஸோ இந்த முரளியோட மெயினான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு அதிகாரி யாரு, அதுக்கு 5 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 5 விஷயம் உங்களுக்குள்ளார கவனிங்க. ஃபுல் லைட்டுக்கு ஃபுல் லைட் தாஜ்தாரி ஆயிருக்கேன்னா. 2வது பாயிண்ட், எப்படி நெற்றியில் ஆத்மா பிரகாசமாக மின்னுதோ அதே போல் நான் எல்லாரையும் பார்க்குறேன்னா, என்னையும் ஃபீல் பண்ணுறேன்னா, மற்றவங்கள அந்த என்னோட சகோதர ஆத்மாங்கிற அந்த ஸ்மிருதி, அந்த ஆத்மிக் ஸ்மிருதி அது இருக்கா. அப்புறம் என்னுடைய கண்களில் எவ்வளோ அந்த ஆன்மீகத்தோட ஜொலிப்பு வந்திருக்கு. அப்புறம் என்னுடைய உதடுகளில் பரிவாரத்தை பற்றி, ஆத்மா பரமாத்மாவோட இந்த மகா மிலனை பற்றி, சர்வ பிராப்திகளின் அந்த புன்சிரிப்பு இருக்கா. இதெல்லாம் பாபா செக் பண்ணுறார். அப்புறம் முகத்தில் அங்கே அந்த ஃபேஸை ரெண்டாக வச்சுக்க நிறைய சாதனங்கள் அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்கே பாபா சொல்கிறாரு, உங்கள் முகத்தில் மாப்பிதா அம்மா அப்பா மற்றும் நம்ம சிரேஷ்ட பரிவார் கல்பத்துக்கு அப்புறம் சந்திச்சிருக்கோம். அந்த சுகத்தின் அந்த சிவப்பு எவ்வளோ இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வரணும் இல்லை ஏர் கண்டிஷனில் வரணும்னா அதுக்கு சகஜமான சாதனம் என்னன்னா, ஒரே ஒரு சங்கல்பம் மட்டும்தான். என்னன்னா, நான் அனாதி மற்றும் ஆதியில ரியல் ரூபத்துல பவித்திர ஆத்மா. யாரை பார்த்தாலும் இதே ரூபத்துல பாருங்க, உங்களையும் அதே ஃபீல் பண்ணுங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பெரிய ஃபேமஸ் பிலோசோஃபர் மாதிரி இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஞானம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட நாலேஜ் ரொம்ப ஹை லெவல் டீப்பான நாலேஜாக இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கவே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த டயத்தில் நிறைய பேர் அவங்க மேலே ஃபேனாக இருந்தாங்க. ஏன்னா அவரோட நாலேஜ் அந்த மாதிரி இருந்தது. அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற டயத்தில் அவங்க கூட சந்திச்சவங்க இங்கே நம்ம குளோபல் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. அவங்க அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு பிரகாசம் இருந்து, அவங்கள ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது கூட அந்த லைட்னஸ் ஒரு கரண்ட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ ரொம்ப உயர்ந்த ஆத்மா தான் போல இருக்கு அப்படின்னு. ஸோ அவர் ஒரு வாட்டி வெளிநாட்டில் ஒரு 7 நாள் அவருடைய கிளாஸ் இருந்தது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா பட்டின்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு 7 நாள் கிளாஸ் இருந்தது. ஸோ அதில் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப பெரிய ஃபேன். அதனால அவங்க இங்கேருந்து இந்தியாவிலேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஊருக்கு போயிருந்தாங்க. 7 நாள் கிளாஸ்னால அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போயிருந்தாங்க. அவர் கிளாஸில் அட்டென்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க 3 நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க. ஏன் திரும்பி வந்துட்டாங்க, 7 நாள் கிளாஸ் ஏன் 3 நாள்லேயே திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா, அதாவது அதுக்கு முன்னாடி இந்த கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப
நாலேஜில் ரொம்ப உயர்ந்த இதில் இருக்கனால ஆனி பெசன்ட் அவங்க கூட என்ன நினச்சாங்கன்னா, புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி நான் மறுபிறவி எடுப்பேன். அப்போ இவருக்குள்ளார அந்த புத்தரை இறக்கலாம் அப்படின்னு, புத்தரோட ஆத்மாவை இவருக்குள்ளார இறக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பட் ஆனால் இவர் வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அப்போ அந்த அம்மா இவங்ககிட்ட போயிருந்தாங்கல்ல, உங்கள் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப பெரிய மகான் வித்வான், கிட்டத்தட்ட புத்தர் மாதிரி இவங்கள பார்க்குறாங்க. இப்போ அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, ஒரு வாட்டி அவங்க மார்க்கெட்டில் இவங்க போயிருக்காங்க. அப்போ அவரும் அந்த கிருஷ்ணமூர்த்தியும் அவங்க அங்கே டை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ டை வாங்கும்போது அவங்க முன்னாடி நிறைய டை இருந்தது. அவர் இந்த டை சரியில்லை, அது சரியில்லை, கொஞ்சம் விலை குறைச்சி கொடுங்க அப்படின்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். இப்போ இதை பார்த்தோன்னே இவங்க அவங்கள பற்றி ஒரு மனசில் ஒரு பெரிய ரொம்ப மகானாத்மா அப்படி இப்படின்னு சில கற்பனை எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் ரொம்ப ஹார்ம் ஆயிடுச்சு. அது ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு மகானாத்மா இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதை பார்த்து அவங்க இதாகி திரும்பி வந்துட்டாங்க. இப்போ கிருஷ்ணமூர்த்தி அவரு இவங்களுக்காக இவங்க என்ன பார்க்குறாங்க அதுக்காக நான் அவங்கள்ட்ட எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு இல்லை. அவர் நேச்சுரலாக கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது நேச்சுரலாக நம்ம பார்கெயின் பண்ணி வாங்குவோம்ல, அந்த மாதிரி அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் இவங்க மனசில் ஏதோ வேற எல்லாம் நினச்சி வச்சதுனால அவங்கள பார்த்து இவங்களோட அந்த எண்ணங்கள் எல்லாம் ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் மகானாத்மாவா இருக்க முடியாது, இவர் நான் சாதாரண ஆளு மாதிரி பார்கெனிங் பண்ணிட்டு இருக்காரு, கடையில பொருள் வாங்குறதுக்கு இது பண்றாரு அப்படின்னு அந்த மாதிரி இவங்க நினைச்சிட்டு அப்புறம் திரும்பி வந்துட்டாங்களாம். பட் அவரு நேச்சுரலா தான் வாங்கியிருக்காரு. இவங்க பாக்குறாங்க அதுக்காக நான் எதுவும் சொல்லாம அப்படியே வாங்கிக்கணும் அப்படின்னு இல்லை. அவரு நேச்சுரலா தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவரு சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு நம்ம சைலன்ஸ்ல இருக்கணும், டீப்பா போகணும். ஓகே, இது அன்றைக்கும் அவர் ஒரு சாதாரண ஆத்மா தான். பட் இங்க நம்ம பாபாவை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஜெகதீஷ் பாய் கூட சொல்லுவார், கோடியில சிலர் தான் ஞானத்துல வராங்க, அதுல சிலர் தான் ஞானத்தை சரியா புரிஞ்சுக்கிறாங்க, அதுலயும் சிலர் தான் பாபாவை சரியா புரிஞ்சுக்கிறாங்க, அதுலயும் ரொம்ப சிலர் தான் மாயாவை சரியா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அதுலயும் ரொம்ப சிலர் தான் பாத்தீங்கன்னா பாபாவுடைய குழந்தைங்களை சரியா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பாபா ஒரு பக்கம் ரொம்ப உயர்ந்த சோமெல்லாம் தராது, நீங்க தான் மகானாத்மா, நீங்க இந்த மாதிரி உயர்ந்தவங்க, இது அது உங்களை மாதிரி இல்லை அப்படி இப்படின்லாம் பாபா சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பிராக்டிக்கலா பாபா குழந்தைய பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவும் தெரிய மாட்டேங்குது. இவங்க பாபா குழந்தை இப்படி பண்றாங்களே, இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு அந்த மாதிரி நிறைய நம்ம அவங்கள வேற விதமா பாக்குறோம் பாபா குழந்தைங்க. ஸோ அதனால பாபா குழந்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு அந்த ஞானத்தோட டெப்த்ல போகணும். அதே மாதிரி இந்த பியூரிட்டி, ஏன்னா இந்த முரளி ஃபுல்லா பாபா பியூரிட்டியோட அந்த ரொம்ப டெப்த்தை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த பியூரிட்டியும் நம்ம லைஃப்ல எப்படி இருக்கணும்னா அது ஈஸியா இருக்கணும் நம்ம லைஃப்ல. அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடாது. பியூரிட்டி எப்படி அந்த நதி போதோ அந்த மாதிரி ஈஸியா ஸ்மூத்தா ஃப்ரீயா நம்ம இருக்கிறோம். அதுக்கு நம்ம பியூரிட்டி பத்தி நிறைய சுவச்சிந்தன் பண்ணணும், செல்ஃப் டாக் பண்ணணும், அதோட ஆழத்துல போகணும். அப்பதான் அந்த பியூரிட்டி நமக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டா அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் ஆயிடும். ஸோ இதுல கூட பாபா தான் சொன்னாரு பாருங்க, நீங்க இந்த ரெட் கலர் கண்ணாடி போட்டுக்கோங்க. ரெட் கலர் கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு பாபா சொல்றாரு, அதாவது பாபாவும் ரெட் கலரா இருக்காரு, ஆத்மாவும் ரெட் கலர், உங்க வீடும் பரந்தாமமும் ரெட் கலர்ல இருக்கு, நீங்க பாபாவோட குழந்தை ஆயிட்டீங்க, அதனால நீங்களும் லால். லால்னா ஹிந்தியில ரொம்ப செல்லமான குழந்தைங்க, ரொம்ப அன்பான குழந்தைங்களுக்கு லால்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனை விதமான லால் ஆயிட்டீங்க. அப்ப இதை ஒரு ஹோம்ஒர்க்கா கூட நீங்க பண்ணலாம். இன்னைக்கு ஒரு ரெட் கலர் கண்ணாடி போட்டுக்கோங்க, இல்ல உங்கள்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கா, இல்ல ரெட் கலர் பிளாஸ்டிக் போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்தூலத்துல இருந்தா சூக்ஷ்மம் இதாகும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹோம்ஒர்க் ஆகும். அப்படி இல்லையா, இல்ல மனசாலே பாருங்க, எல்லாருக்குள்ளார உள்ள பாபா எப்படி மற்ற ஆத்மாக்களை பாக்குறாங்க அதே மாதிரி நம்மளும் மற்ற ஆத்மாக்களை அதே மாதிரி அந்த உயர்ந்த திருஷ்டியோடய பார்க்கணும். ஏன்னா நம்ம என்ன பார்க்குறோமோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஈவன் நீங்கள் இப்போ உங்கள் ஃபோன் ஆகட்டும், இல்லை டிவி இதெல்லாம் ஆகட்டும், நீங்கள் ஏதோ வேறு விஷயம் பார்க்குறீங்க,
நீங்க விகாரம் சம்பந்தமான பார்க்கல, பட் ஆனா வேற ஏதோ ஒரு சீரியல், வேற ஏதோ ஒரு நியூஸோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, அதுக்கும் விகாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா அன்னைக்கு உங்களுக்கு விகாரத்துல அடி விழுற மாதிரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சீரியல் பார்த்தோம், அதுல விதவிதமான எமோஷன்ஸ் காமிக்கிறாங்க, அதுல ஏதோ அழுகுறாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த அழுகுறது நமக்குள்ளார அந்த துக்கத்தை இது பண்ணுது, அதை ட்ரிகர் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா அது விகாரத்தை தோண்டுது. அதாவது பிராமணர்களுக்கு காம விகாரத்து மேல இது கிடையாது, ஆக்கர்ஷன் கிடையாது. பட் என்னன்னா நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு, காலியா இருக்காங்க, சும்மா இருக்காங்கனால அந்த ஃப்ரீ டைம் அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்றதுக்கு இந்த காம விகாரம் அங்க வந்துடுது. ஏன்னா பிராமணர்களுக்கு வேற என்ன இருக்கு, ஒன்று இந்த மாதிரி ஃபோனு இல்லை சாப்பாடு, ஏதோ ஒரு துக்கம் ஆயிட்டாங்கன்னா இல்லை ஃபோனில் போயிடுவாங்க, இல்லை ஏதாவது சமைச்சு இது பண்ணி சாப்பிடுவாங்க, இல்லை அதுவும் இல்லையா எங்கேயாவது சைட்ஸ் இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு. அதாவது அந்த இதுலேருந்து தூரம் ஓடலாமான்னு நினைக்கிறாங்க, அதை ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க. ஸோ அதனால் எப்போல்லாம் விகாரம் வருதோ உங்களுக்குள்ளார, அதை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, இல்லை கவலைப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு அதை அழுத்தவும் கூடாது. அதோட ரீசன் என்ன, அதோட காரணம் என்ன, அதோட ரூட்டில் போங்க. எதனால இந்த இது ஆச்சு, நான் அதுக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணேன். உதாரணத்துக்கு அமிர்த வேலை லேட்டாக இருந்துச்சு, அப்போ செக் பண்ணி பாருங்கள், எதனால நான் லேட்டாக இருந்துருச்சேன், அதுக்கு என்ன காரணம். ஒரு வேளை நைட்டு நான் லேட்டாக தூங்கினா, ஃபோன் மொபைல் பார்த்துட்டே தூங்கினா, இல்லை உண்மையிலேயே உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நைட்டு நிறையா சாப்பிட்டேன்னா, அந்த மாதிரி அதோட ரூட்டை பாருங்கள். இல்லாட்டினா பொதுவாக என்ன ஆகுறாங்க, துக்கமாயிடுறாங்க, இல்லை வருத்தப்படுவாங்க, அமிர்த வேலை மிஸ் பண்ணிட்டேனே அதில் ஒரு கவலையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த ரீசனை பார்த்துட்டு அதை நம்ம மாற்றிக்கணும். அதனால் உலகாயுத சீரியல், உலகாயுத விஷயங்கள், அதில் விதவிதமான எமோஷன்ஸ் காமிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஈஸ்வரி எமோஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் காலையில் ஏதோ ஒரு விஷயத்த சம்மந்தமாக சீரியலோ ஏதோ ஒரு இது பார்த்துருப்பீங்க வீடியோ, அது நைட்டில் உங்களை விகாரம் இது பண்ணிவிடும். அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தெரியும், பட் ஆனால் சம்மந்தம் இருக்குது. அதனால வெளியில் உள்ள ஆத்மாக்களுக்கு ஓகே, அது அவங்களுக்கு அதுதான் என்டர்டெயின்மெண்ட். ஆனால் விகேஸ்க்கு இதெல்லாம் சரியில்லை. இந்த மாதிரி சீரியல்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நமக்குள்ளார வேறு வேறு விகாரத்தை ஆக்டிவேட் பண்ணி விடும், இல்லை வேறு தவறான வழியில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் இதில் இன்னும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இதில் அடுத்த ஹோம்ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு சித்திரம் வரைங்க. அது நீங்கள் கையால் வரையலாம், இல்லை டிஜிட்டல் இப்போ தான் மொபைலில் வரையலாம், இல்லை எப்படியோ வரைங்க. அதில் என்னெல்லாம் இருக்கணும்னா, இப்போ இதில் பாபா உங்கள் முகத்தில் என்னெல்லாம் பார்க்குறாங்க அதை நீங்கள் அதில் காமிங்க. ஸோ இதில் பாபா என்னென்ன பார்க்குறாரு, உங்கள் நெற்றியில் சங்கல்பத்தின் ரேகை எப்படி இருக்குது, ஸ்மிருதியின் சக்தி எப்படி இருக்குது, ஆத்மிக் ஸ்மிருதி எப்படி இருக்குது, பாயோட ஸ்மிருதி இருக்கா, இதெல்லாம் பாபா நெற்றியில பார்க்குறாரு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கண்களில் பாபா என்னெல்லாம் பார்க்குறாரு, ஆத்மிக் விருத்தி இருக்கா, அந்த ஆன்மீகத்தின் அந்த ஜொலிப்பு இருக்கா, ஆன்மீக பார்வை இருக்கா, இதெல்லாம் பாபா கண்களில் பார்க்குறாரு. அப்புறம் உங்கள் வாயில், உதட்டில், உங்கள் பேச்சில் என்னெல்லாம் பாபா பார்க்குறாரு, எவ்வளோ குஷி இருக்குது, எவ்வளோ புன்சிரிப்பு இருக்குது, இந்த சந்திப்பு கல்பத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய பரிவாரம் பாபாவை சந்திச்சிருக்கோம், அந்த சந்திப்பின் சந்தோஷம் இருக்கா, எல்லா பிராப்திகளின் அந்த புன்சிரிப்பு இருக்கா, நான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மகான் மகான் ஆத்மா மாதிரி என்னுடைய ஒவ்வொரு வார்த்தை இருக்கா, இதெல்லாம் பாபா நம்ம உதட்டில் பார்க்குறாரு. அடுத்து நம்ம தலையில் பாபா அந்த லைட் பார்க்குறாரு, லைட் கிரீடம். அதுலேயும் பாபா என்ன பார்க்குறாரு, சில ஆத்மாக்களோட ஃபுல் சர்க்கிள் இருக்கு, சில பேருக்கு பாதி தான் இருக்கு, சில பேருக்கு ஜஸ்ட் சும்மா அந்த ஒரு லைன் மட்டும் இருக்கு. இதை பாபா பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுகத்தின் அந்த சிவப்பு, அதையும் பாபா பார்க்குறாரு. ஸோ அடுத்து பாபா இதெல்லாம் பார்த்துட்டு ரிசல்ட்டும் சொன்னார். அதில் ஃபஸ்ட்டு 100% இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு, 100% வாங்கினவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி, 70% வாங்கினவங்க செகண்ட் கேட்டகரி, 30% வாங்கினவங்க தேர்ட் கேட்டகரி. ஸோ அதில் இந்த செகண்ட் கேட்டகரியில் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னு. அதுலேயும் பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா அவங்க ஜென்மத்திலேருந்தே தூய்மையாக இருக்காங்க, அவங்க இந்த ஏசி கோச், அஷ்டரத்னங்கள் இவங்கெல்லாம். அப்புறம் செகண்ட் கேட்டகரி நம்ம பிராமண ஜென்மம் ஆனதுக்கப்புறம் அப்போலேருந்து அவங்க தூய்மையாக இருக்காங்க, அவங்க இந்த 100ல் வந்துடுறாங்க அப்படின்னு.
அப்புறம் அடுத்து 3வது ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 பியூரிட்டியின் 10 புது சௌமான் நம்ம கிரியேட் பண்ணணும். அதே சும்மா பழைய நான் பரம்பவித்திர ஆத்மா, நான் வந்து தூய்மையான ஆத்மா, நான் தூய்மையின் ஒளி, இந்த மாதிரி பழைய இதே நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புதுமையான 10 சௌமான் வந்து கண்டுபிடிங்க. அதில் 1-2 உதாரணம் சொன்னாங்க. நான் தூய்மையின் மகா கிராந்தியா இருக்கேன், நான் தூய்மையின் ஒளியாக இருக்கேன், ஐ எம் வாய்ஸ் ஆஃப் பியூரிட்டி. அந்த மாதிரி புதுமையான சௌமானா இருக்கணும். நான் தூய்மையின் லைட் ஹவுஸ், நான் பரம்பவித்திர ஆத்மா, நான் இந்த மாதிரி பழைய இது வந்து அதில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த 10 சௌமான் எழுதுங்க, புதுமையான 10 சௌமான் பியூரிட்டி ரிலேட்டட். அதை வந்து அனுபவமும் பண்ணுங்க யோகாவில். அப்புறம் அடுத்து வந்து பாபா டெல்லியில் ப்ரோக்ராம் நடந்தது, அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருந்தாரு. ப்ரோக்ராமில் நல்லா பண்ணீங்க. முதல்ல எல்லாரும் நினச்சாங்களா, அதாவது இந்த பிரம்மாவை போயிட்டோன்னே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இந்த பிரம்மகுமாரி இவங்கெல்லாம் போயிடுவாங்க அப்படின்னு. அப்படி இல்லை. இப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க போகிறவங்க இல்லை, எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறவங்க, எல்லாரையும் பரந்தாமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க அப்படின்னு அவங்க இப்போ புரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சேவை இந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக பண்ணுங்க. அதில் வந்து நீங்கள் காசு பார்க்க வேண்டாம், அதில் வந்து ரொம்ப டூ மச்சாக மணி கான்ஷியஸாக இருக்க வேண்டாம், மணி மைண்டடாக இருக்க வேண்டாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எங்கே எக்கனாமி பண்ணணுமோ, எங்கே மிச்சம் பண்ணணுமோ அந்த இடத்துல மிச்சம் பண்ணணும். அதுக்காக நம்ம சேவையில் வந்து டூ மச்சாக வந்து மணி கான்ஷியஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதாஜி ஹாஸ்பிட்டலில் வராங்க, பிகே மாதாஜி தான். அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துக்கும் கணக்கு பார்ப்பாங்க. ஓ இந்த தான் இதுக்கு இவ்வளோ செலவாயிடுமே, ஓ இந்த மாதிரி தான் இதுக்கு அவ்வளோ செலவாயிடுமே, அது எல்லாமே அந்த ரேட்டோட அவங்க ஞாபகம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஞாபக சக்தி இல்லை, எல்லாம் மறந்து போயிடலாம். அது முக்கியமாக முரளி வந்து மறந்தே போயிடலாம், எந்த பாயிண்ட்டு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் ரேட்டு மட்டும் இதுக்கு இவ்வளோ ரேட்டு, அதுக்கு அவ்வளோ ரேட்டு அப்படின்னு அந்த ரேட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுருக்காங்க. சில மாதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்கெனிங்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்குங்க. 500 ரூபா பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க, கடைக்காரரே அது வந்து போயிடுறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அதுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து இங்கே போய் சைன் வாங்குறாங்க, அங்கே சைன் வாங்குறாங்க, அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் கல்யாணத்துக்கு இல்லை மற்ற விஷயத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணிடுறாங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. டூ மச் மணி மைண்டடாக இருக்கிறது அதுவும் வந்து ஒரு விதமான விகாரம் தான். ஸோ ஃபைனலாக ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இது பண்ண வச்சாங்க. அதில் என்ன ட்ரில்னா, நம்ம தலையை யூஸ் பண்ணி அவங்க வந்து அதில் சாக்காரின்னு சொன்னால் நம்ம கீழே பார்க்கணும், ஆக்காரின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும், நிராகாரின்னு சொன்னால் மேலே பார்க்கணும், அப்புறம் பாபான்னு சொன்னால் கண்ண முடிக்கணும். ஸோ இதை வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஆக்ஷன் பண்ணணும். இது வந்து ஒரு விதமான ட்ரில். அடுத்த டாஸ்க் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன பேப்பரில் சில முரளி பாயிண்ட்ஸ் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து யாருக்கு ஏசின்னு வந்திருக்கோ அவங்க வந்து எதுவும் பண்ண தேவையில்லை, அவங்க ஃப்ரீ. அதை தவிர வேறு யாருக்கு வந்து மற்ற பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், இந்த அவ்யக்தவாணிலேருந்து சில பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், அதை வந்து அவங்க என்ன பண்ணணும்னா முன்னாடி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும். அதாவது அவங்க வாயால் சொல்லக்கூடாது, கையால் ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும். அதை வந்து எய்தாப்பில் உள்ளவங்க கெஸ் பண்ணி அதோட ஆன்சர் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி சில முரளி ஆக்டிவிட்டி பண்ணணும். ஓம் சாந்தி.